அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயம் கோபி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மசனகுடியில ஒரு உயரமான மலையில இருக்கேன். நான் வந்தது மசனகுடிக்கு முழுக்க முழுக்க ஒரு தியானம் சம்பந்தமாகவும் ஐப்பசி பௌர்ணமி சம்பந்தமாக வந்தேன். ஆனால் முருகப்பெருமான் அதிசயம் பாருங்க. நான் போற வேண்டிய வழியை மாற்றி நாங்க ஒரு ஜீப் சஃபாரி மூலயமா இங்க ஒரு முருகர் கோயில் இருக்கு. இந்த முருகர் கோயில் பத்தி காட்டுறதுக்காக முருகர் எங்களை மடைமாற்றி இங்க வர வச்சிருக்காரு. நான் பரிபூர்ணமா நம்புறேன். இந்த கோயில் ஒரு பெரிய ஹிஸ்டரி. ஏன்னா பாம்பாடி சித்தர் தவம் பண்ண இடம். நாங்க வர போறீங்க இந்த முருகர் கோயில் தெரியாது. நானா தான் கேட்டேன் என்ன கோவில்ன்றப்ப இந்த கோயில் ஹிஸ்டரியை பார்த்து ஆஹா முருகர் காரணத்தோட தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இல்லனா நான் போற வேண்டிய ஒரு வேலை வழியில மாத்தி ஜீப்ல தனியா பயணம் பண்ண வச்சு இவ்வளவு தானே வர வச்சிருக்கேன். கண்டிப்பா முருகப்பெருமான் கருணையால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது ஒரு ஹிந்தி நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி ஒருத்தர் கட்டி கொடுத்திருக்காரு. இந்த ஹிஸ்டரியை கேட்டு நான் மறந்துட்டேன். அவருக்கு பாம்பாடி சித்தர் காட்சி கொடுத்து அவர் முருகப்பெருமான் உத்தரவோட இந்த கோயிலை கட்டியிருக்காரு. பாலமுருகன் பேர்ல இருக்காரு. விபூதி மலை அப்படின்ற ஒரு மலைக்கு மேல இந்த முருகர் இருக்காரு. பேரே பாருங்க விபூதி மலை பாலமுருகன் தான் இருக்கு. இங்க ஐயா தான் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமா முருகருக்கு சேவை செஞ்சிருக்காரு. ஐயா இந்த முருகர் என்ன சிறப்புங்க? இதுல சார் பல சைஸ் இருக்கு. பல சைஸ் அப்படின்னு சொன்னா நம்மளோட கஷ்டத்தை இந்த மாதிரி என்னோட கஷ்டம் இருக்கு, தீராம இருக்கு, எங்க போனாலும் முடியறது இல்ல, எனக்கு ஒரு வழி காட்டி கூட பார்ப்போம். எனக்கு படி ஏறி அவனை படி குளிந்து அவன் தரிசனம் பண்ணா கட்டாயமா அந்த பலன் கொடுத்துருக்காரு. அங்க தைப்பூசம் ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னாரு. உண்மையிலே கேக்குறப்ப அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. காரணத்தோட இங்க முருகர் பிரச்சனை தீர்றது இல்ல. அவன் மந்திரி, முதல் மந்திரி. அப்பா மிதுன் சக்கரவர்த்தி ரிசால்ட்டுக்கு கேட்கும் போது நம்மள கேட்காத, உங்க ஒருத்தர் இருப்பா, அவனை போய் நீ அவன் குடி, உன்னோட பிரச்சனை தீர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னாரு. அப்ப அவர் இங்க வந்தாரு. பார்த்துட்டு ஒரு கண்ணில் தண்ணி விட்டுட்டான். கர்நாடகா ஐயா என்ன சொல்றாங்க, கர்நாடகா மந்திரி ஒருத்தர் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில இங்க ஊட்டி மசனகுடிக்கு வந்தவர் கேள்விப்பட்டு இந்த முருகர் பார்த்ததா சொல்றாங்க. கண்டிப்பா இந்த முருகர் யுகத்துல இன்னும் பல வருடங்கள் இந்த கோவில் உலகம் ஃபுல்லா இருந்து வர முருகர் உத்தரவு உலகம் ஃபுல்லா இருந்து வர அளவு கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்தலமா மாறும் நம்புறேன். இந்த கோவில் புனிதம் உண்மையிலே எவ்வளவு அது பழமையான உணர முடியுது. இந்த பாலமுருகன் சிலையா இருக்கட்டும், பாம்பாட்டி சித்தர் உட்கார்ந்த இடத்துல நம்மளும் உட்கார்ந்து இந்த காணொலி பதிவு பண்றேன். இந்த உலகம் ஃபுல்லா இருக்கிற முருக பக்தர்கள் முருகர் சொன்னதை பார்க்க போறீங்கன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லா முருகர் கோயிலுக்கும் நான் தேடி போவேன். ஆனா இந்த முருகர் மட்டும் நான் தேடியே வரவில்லை. முருகர் தான் இங்க வர வச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.